வணக்கம். இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு நியூஸ் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னா, மத்திய அரசு ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 12,000 ரூபாய் கொடுக்க போகுதுன்னு தான். இது உண்மையா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க இந்த தகவல் மூலியமா இந்த வதந்திய பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஆமாங்க, இந்த 12,000 ரூபாய் தான் இப்போ எல்லோரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கிற அந்த தொகை. மத்திய அரசாங்கம் நேரடியா மக்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே பணம் அனுப்ப போகுது அப்படின்னு பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு. சரி, இதுல ஒரு முக்கியமான வார்த்தைய நம்ம கவனிக்கணும். கசிந்துள்ளது அப்படின்னா என்ன? இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. சில கட்டுரைகள், சில தகவல்கள் மூலமா பரவிட்டு இருக்கிற ஒரு செய்தி தான் இது. அதத்தான் நம்ம இப்போ அலச போறோம். இந்த வதந்தி ஏன் இப்போ திடீர்னு கிளம்புச்சு? இதுக்கும் நம்ம மாநில அரசியலுக்கும் நேரடியா ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. வாங்க அதோட அரசியல் பின்னணி என்னன்னு பாப்போம். இப்போ நீங்க பாக்குறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இந்த வதந்திய வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு செய்யற ஒரு போட்டி அரசியல் நடவடிக்கையா பாக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகையோட சேர்த்து 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கற மாதிரி மத்திய அரசு 12,000 ரூபாய் கொடுக்கலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. இந்த வதந்திகள் இவ்ளோ வேகமா பரவறதுக்கு முக்கிய காரணமா மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவோட ரீசன்ட் தமிழ்நாடு விசிட்ட சொல்றாங்க. அவரு வந்துட்டு போனதுக்கு அப்புறம், குறிப்பா 2026 எலெக்ஷன் பத்தின மீட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு திட்டம் வரப்போகுதுங்கிற பேச்சு ரொம்பவே அதிகமாயிடுச்சு. சரி, இந்த 12,000 ரூபாய் எப்படி கணக்கு பண்றாங்க? இந்த பணம் எங்க இருந்து வரும்னு சொல்லப்படுது? வாங்க பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இவ்ளோ பெரிய தொகைய எப்படி கொடுப்பாங்க? இதுக்காக புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்களா, இல்ல ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை ஒன்னு சேர்த்து தராங்களா? வாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். இங்கதான் அசல் விஷயமே இருக்கு. இந்த தொகைக்காக புதுசா எந்த திட்டமும் கொண்டு வரப்படல. அதுக்கு பதிலா ஏற்கனவே இருக்கிற பல மத்திய அரசு திட்டங்களை ஒன்னா இணைச்சு ஒரே பேமெண்டா கொடுக்கலான்னு சொல்லப்படுது. இதுல விவசாயிகளுக்கான பிஎம் கிசான் பணம், முன்னாடி நிறுத்தின கேஸ் மானியம், உர மானியம்னு பல திட்டங்களோட பணமும் அடங்கும். இப்படி பல திட்டங்களை ஒன்னு சேர்த்து பணம் அனுப்புறது சாத்தியமா? கண்டிப்பா முடியும். அதுக்குதான் டிபிடி, அதாவது நேரடி பலன் பரிமாற்றம்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. இது மூலமா அரசாங்கம் எந்தவிதமான இடைத்தரகர்களும் இல்லாம நேரடியா மக்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே பணத்தை அனுப்ப முடியும். சோ டெக்னிக்கலா இது பாசிபிள் தான். சரி, இப்ப பிராக்டிக்கலான விஷயத்துக்கு வருவோம். ஒருவேளை இந்த வதந்தி உண்மையாச்சுன்னா யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்கும்? நாம இப்பவே என்னெல்லாம் செஞ்சு ரெடியா இருக்கணும்னு சொல்றாங்க? ரேஷன் கார்டை வச்சுதான் தகுதியை முடிவு பண்ணுவாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. அதுபடி பாத்தீங்கன்னா பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் மாதிரியான அரிசி கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படலாம். அதே சமயம் சக்கரை கார்டு, பொருள் இல்லா கார்டை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த திட்டத்துல இடம் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு அரசாங்க பலனும் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். அதனால உங்க ஆதார் கார்டை பேங்க் அக்கவுண்டோட இணைக்கிறது, இகேவைசி முடிக்கிறது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரியா செஞ்சு வச்சுக்க சொல்றாங்க. ஏன்னா பல சமயம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சரியா இல்லாததால தான் அரசாங்க பணம் நம்ம கைக்கு வராம போயிடுது. சரி, அரசியல், தகுதி, பணம் எப்படி வரும்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இதுல உண்மையிலேயே உறுதி செய்யப்பட்ட தகவல் என்ன? இதுக்கான நேரடியான பதில் என்னன்னா, ஆமாங்க, நான் ரொம்ப தெளிவா உறுதியா சொல்றேன். இது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட அரசாங்க திட்டம் கிடையாது. இது அரசியல் வட்டாரங்கள்லேருந்து கசிஞ்ச தகவல்கள், சில கட்டுரைகள் இத அடிப்படையா வச்சு பரவற ஒரு செய்திதான்னு இந்த தகவல் மூலமே உறுதிப்படுத்துது. இதுவரைக்கும் இது சம்பந்தமா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல. ஆக நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வெறும் ஒரு வதந்தி தான், கன்ஃபார்மான ஸ்கீம் கிடையாது. இது 2026 தேர்தல் அரசியலோட சம்பந்தப்படுத்தி பார்க்கப்படுது. ஏற்கனவே இருக்கிற மானியங்களை ஒன்னா சேர்த்து கொடுக்கலான்னு சொல்லப்படுது. ஆனா இது எல்லாமே வெறும் ஊகங்கள் தான். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறேன். இந்த மாதிரி வைரலாகிற வதந்திகள் வரப்போற தேர்தல்கள்ல நலத்திட்ட அரசியல் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு அறிகுறியா, இல்ல இதுவும் இன்டர்நெட்ல வந்துட்டு போற ஆயிரக்கணக்கான செய்திகள்ல ஒன்னா காணாம போடுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.